எங்களோட வாழ்க்கையும் இப்படியே போகுது. வயசுகள் போகிறோம் தெரியல. தம்பி போத்துட்ட வீடு போத்துட்ட வீடு அதுதானே கலர் பிரச்சனை இல்லைண்ணே. ஓகேண்ணே அளவாக அதான் ஆடுவேன். என் மனசு கொள்ள அடிக்க தங்கச்சி பெயிண்ட் என்னத்தான் அடித்தவங்க? ரோலராலே அதே கையாலே வடிவாப்பா அந்த அண்ணா வடிவா செய்வினம் இதெல்லாம் வடிவா உறைஞ்சி இதுக்கெல்லாம் சீலர் அடித்து வாணிஸ் அடிப்பினோம். சரியே பிள்ளைகள் கொஞ்சம் சொல்லுங்க. அப்பா இந்த ஆண்டு தோஷம் வருது உங்கள் தம்பியாகல கொஞ்சம் சிவர் வழியே ஊத்தியில் கொஞ்சம் பிரட்ட சொல்லி ஏன்டா அப்போ தான் பாராகல கொஞ்சம் ஏடா எடுத்துக்காட்டாக இருக்குமே. திருப்பி உறைஞ்சி அடிக்காட்டி எல்லா ஜீவனுக்கு ஒன்று கடிப்பான்னு சொன்னியா? நீ சும்மா அடிக்கிறேன் ஏன்னா ஐயா மற்ற உங்க ரெண்டையும் சொல்லிக்கொள்கிறேன். அப்பா இந்த தோஷம் வருது ஆக்கள் எல்லாம் பெறுவாங்க வீட்டு சிவர் ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்க முடியும் வழியாக ஊற்ற விரட்டி விடுவோமா? சரியா இங்கே ஆட்ட குஞ்சா இங்கே ஆட்ட பாருங்க. நான் சொல்லட்டோம் நீ தான் பொறுப்பு ஊற்ற விரட்டாக சொல்லித்தரோம். சரியோ இப்போ இது நேற்று பிரெட் நேரம் உடனே சொல்லித்தரேன். நீ பொறுப்பா நேற்று தான் பிரெட் ரிங்கு ஒன்று அடிக்கிறாரு. என்ன விளக்கம் உண்டு கப்பம் இருக்க போகிறான். ஹலோ ஓமண்ணா என்ன கோடக்கானது ப்ரோ? என்ன வேலையா? இல்லை வேலையண்டு கோலக்கானலேண்டே நான் உங்கள்ட்ட என்ன பாலை அடுக்கிறேன் டெய்லி கோல் பண்ணி என்னண்ணா பால் கொண்டு வரையிலன்னு கேட்குறதுக்கு நீங்கள் ஒரு உதவியா கேட்டீங்கள். அவசரமா ஒரு கஷ்டத்துல இருந்தீங்கள். அந்த அளவில் முடிச்சிட்டோம். சந்தோஷமா இருக்கிறீங்க. எங்களுக்கும் சந்தோஷம். ரைட் அதோட முடியுது. அங்காளி பக்கம் வந்தா அடிக்கிறோம் பார்க்குறோம் சந்திக்கிறோம். ரைட் ஓகே. அது அப்புறம் டெய்லி கதைக்கிறேன்டா நாங்களும் வேலை தானே என்ன. சரி சரிம்மா சரி. இல்லை நீங்கள் செய்த உதவிக்காக நான் உங்களை மறக்கலாதே. ஓ இல்லை அது பிரச்சனை இல்லை. அது நீங்கள் கால் பண்ணி எப்படி தம்பியா இருக்கிறீங்க சோமோ நிலமோ சாப்பிட்டீங்களோன்னு கேட்குறது வேறு. என்ன கால் பண்ணி என்ன கோலை காணையிலண்டா நான் என்ன பதில சொல்கிறேன்டா யோசிக்கிறேன். பால் எதுவும் வாங்குற மிரக்கறி போடுறது அப்படின்டா. இல்லாட்டி பேப்பரை போடுறேன்டா என்னண்டு பேப்பரை காணையிலன்ட்டு நான் அடிப்பேன். இல்லாட்டி இப்போ வேறு சாமானை நீங்கள் கொண்டு வர கொள்கிற இல்லாட்டி தருமதி என்றால் என்னென்ன டேட்டா இன்னும் காசை காணையில அடிப்பேன். இது ஒன்றும் இல்லைன்றக்குள்ளே நான் அடித்து என்ன ஏரியல் அண்ணன் கொள்றியல் அண்ணேன்னு நான் கேட்டுல இருக்கணும். அப்போ அது சரி அது சரி. அப்படி கேட்டால் குற்றம் வேண்டேன் இல்லைன்னா சும்மா இருந்தால் அடிக்கலாம். இப்போ நாங்கள் உங்களோட வேலை திட்டம் முடிச்சிட்டோமல்லோ. அப்போ அதே மாதிரி இப்போல்லாம் வேறு ஆகிட்ட வேலை திட்டங்கள் இருக்குல்ல. அப்போ அதுகளுக்கு ஒரு ஓட்டங்கள்லாம் மாறி அப்போ ஓட்டங்கள் ஓடிக்கொண்டு கேட்குள்ள ஞாபகங்கள் ரெண்டு வராது. ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா சந்தோஷமாக காய்ப்போம். இப்போ வந்து நாங்கள் உள்ளது போய் கொண்டிருக்கோம். ஒரு அக்காண்ட வீட்டுக்கு வந்துட்டு வேலை செய்ய விட்டு நாங்கள் வீடு உண்டு. அப்போ அதை வந்து என்ன மாதிரி வேலை வந்து போகுது கொள்ளுன்னு பார்ப்போம்னு போகிறோம். வந்து நீங்கள் என்ன ஏரியா வேலைக்கு போனோம்மா முடிஞ்சது வீட்டை வந்திருக்கேன். அக்கா அப்படி இருக்கிறா? அக்காண்ட உடல் நலங்கள் சுகநலங்கள் அப்படி இருக்குது? பிரச்சனை இல்லாமா சுகர் எல்லாமே கூடன்னு சொன்னீங்களா? எப்படி இருக்குது? இப்போ காலையில கொண்டு போனது அப்படி ஆக்களை மூணு கொண்டு போயிட்டு தான் நானும் வந்தது. என்ன சொல்றாங்க டாக்டர்ஸ் மேயர்? என்ன சாப்பாடுல குறைக்கணும், அரிசி சோப்பு அரிசி மிளகறி அப்படியானதுல கொடுங்க. இன்சுலின் ஊசி போட போறேன் கிட்டது. இன்சுலின் ஊசி எல்லாம் பாவிக்கலாதே. இன்சுலின் ஊசி பாவிக்கலாண்டு இப்போ தேவைப்பட்டா பாவிக்கத்தான் வேணும். ஆனால் அது பாவிக்கவும் ஒரு வயசுகள் இருக்குது. அதுக்காண்டி என்ன சொல்கிறது, சின்ன வயசுக்கார பாவிக்கக்கூடாதும் இல்லை. தேவையை பொறுத்து செய்யத்தான் வேணும் தேவையண்டா.
ஆனா நான் என்ன இன்சுலின் ஊசி பாவிச்சோம்னு சொன்னாம அதே பாவிக்க வேணுமா அல்லது குளிச்சான்னு சொன்னா குளிச்சே ஓ பாவிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் குளிசையை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுங்க. அப்படி சொல்கிறது இப்போ சீனியெல்லாம் கொஞ்சம் குறைவாக பாவிச்சு மற்ற அந்த வெள்ளை அரிசியல் அதுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தக்காளி பழங்கள் உருளைக்கிழங்குகளை சாப்பாட்டில் குறைச்சி கொஞ்சம் அந்த மாதிரி செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு மிரக்கறியில் கொஞ்சம் கூட எடுத்து இந்த கருவேப்பிலையில் அதுகள் கிடந்தா சப்பி கிப்பி ஜூஸ்கள் அடித்து குடிக்கலாம் அதுகளில் அதுகளை கொஞ்சம் செய்யலாம். மற்ற இன்சுலின் மரம் இருக்குது, இலையே இருக்குது தெரியுமே. அதை நீங்கள் அவையில் கேட்காம கேட்டுட்டு போய் 5ஆவது சப்பலாம். நக்கு நான் ஒரு நக்கை அடிக்கிறேன். இந்த மனசில் படுறது அப்படியே காய்க்கிற சில நக்கல் அது ஏரியா. அப்புறம் அப்புறம் என்ன சேவ் எடுத்துட்டீங்களா இல்லை என்ன அப்படியா இருக்கிறீங்களோ? நினைச்சேன் மனுஷி வரையில சோகத்தில் பழக்கிறீர்கள் வந்தோன்னு எடுத்துருவியலண்டு. அதுதான் நனியா காசான அதை எடுக்கிறது வர 300 வாங்குறான் ஐயா. சே உங்களால 300 ஆகுன்றாங்களா? ஓ தாடிக்கு 300, தலைமுடி விட்ட 100, மொத்தம் 400. தலைமுடிக்கு 100 தலைமுடிக்கு 100 நீங்க எந்த ஜல்வன்னு சொன்னீங்கன்னா போய்க்க எடுத்துட்டு வருவேன். நான் சுவந்தானே மெலிவாக கிடக்கு. ஏண்டா என்ன முடியண்டே நான் ஃபுல்லாக வெட்டுவாங்களா இல்லை ஒரு பக்கம் மட்டுமோ? இல்ல இது 100 ரூபாய்க்கோ? ஓ இல்ல ஃபுல்லா வெட்டி விடுவாங்க. தாடிக்கு தான் அவங்க கூட காசு இருக்கு. என்ன பிள்ளைய இல்லை. அப்போ இப்போ தாடி பெருசா இப்போ உங்களை மாதிரி ஆக்களுக்கு 300 எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ எங்களுக்கு 300 தாடி குறைவான ஆக்களுக்கும். தாடி குறைய இருந்தா காசு குறைய. சரி அப்போ மொட்டையாக்க முடி வெட்ட போனால் ஃப்ரீயாக வெட்டி விடுவாங்களோ? மொட்டையா இருந்தாக்கள் முடி வெட்டுறது சொன்னா ஃப்ரீயா வெட்டுறதா அப்படின்னு சொன்னா கொண்டு போயிடலாம். முடி இல்லையே நீங்க சரியா தாடி குறைய இருந்தா குறைய காசுண்டா. நாங்க மொட்டையாக்கள் முடி வெட்ட போனா ஃப்ரீயா தான் வெட்டணும். அப்ப நீங்க கேட்கலாம் மொட்டையாக்களை முடி வெட்ட போவானுண்டு. அதுல இன்னொரு விஷயம் இருக்குல்ல, சைட்டால கொஞ்சம் வளரும் இல்லை அவங்களுக்கு எப்படி 100 வாங்குவான். பிறகு வேறு முடி உள்ளாக்களுக்கு 100 ரூபா, மொட்டையாக்களுக்கு 150 ரூபா. என்ன ஆகினேன் கிடக்கு. அது என்ன செய்யறது, அவனுக்கு சொல்றது தானே. அது சரி. அப்போ நீங்களும் ஃபோட்டோ காட்டி கேட்டுப்பாங்க இவருக்கு எவ்வளோ அனுப்பியலன்னு 100 ரூபாண்டா. நான் வாரேன் ஒரு 3 பேரை கூட்டிக்கொண்டா. 3 பேரை கூட்டிக்கொண்டு வர்றது யாழ்ப்பாணத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு வர அந்த கூலி பிரச்சனை இல்லை. இங்க வந்து முடி விட்டு தான் வர 100 ரூபாய். இல்லை அதைத்தான் சொன்னான். இப்போ அதுதான் இப்போ 3 பேருன்னு சும்மா சொல்கிறேன். மரியாதைக்காண்டி ஒரு 30 பேர் என்ன கூட்டினா தான் எனக்கு அந்த காசை கவர் பண்ணலாம். 30 பேரை கொண்டுட்டு வந்தீங்க அன்னதானம் எதுவும் கொடுக்கியோ? சலூனுக்கு வச்சு அண்ணன் கொடுக்கல. இல்லை சாப்பாட்டுக்கு இல்லை, முடி போயிடும். அந்த லக்கரை விட்டு போட்டு இப்போ வாரிக்கலிஞ்சாரு பாப்போம். என்ன வரக்குள்ள அடிக்கானே. மழை அங்க மழையா தோடுது. இப்ப இங்க மழைண்டா இடம் விளத்தி கொள்ள பெய்யுது மழை. அது சரி. ஏன் வேற இல்லையா? அது மழைக்குள்ள என்ன வர மழை விட்டாதான் ஒரு முடிவு எடுக்கலாம். சரி ஆனா எதிர்பார்ப்பேனே. இப்போதைக்கு எதிர்பார்றாங்க. 2 3 நாள் போட்டும். 2 3 நாள்னா கொஞ்சம் நாள் போகட்டுமா? சரி சரி கொண்டிருப்பேன். சரி ஓகே ஓகே பாய் பாய் பாய். சரி அம்மா ஓகே. ஆள் நாளைக்கு எங்களோட வீடியோ பார்க்குறது குறைய போலேக்கு. ஃபேஸ்புக்கில் வந்து பார்க்குறது போல சாடையா நம்மளா சின்ன சின்ன கட்டங்களை பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு கொமெண்ட்ஸுகள் போட்டு அந்த ஒரு வீடியோ அந்த அக்காண்டு அந்த வீடியோ போட்டது தான் எனக்கு அந்த ஒரு மாதிரி இருந்தேன். அந்த அக்கா வந்து அந்த ஒரு அடிபட்ட மாதிரி ஒரு அந்த அடையாளத்தை காட்டினாலே தான் நான் போய் ரிப்ளை பண்ணினேன். நீங்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுவோம். அந்த வீடியோ போட்டு காட்டி நான் சம்டைம் காய்ச்சிருக்க மாட்டேன். எனிவே ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு அவற்றை சிரிப்பில் சரி உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறாருண்டு. நாங்களும் கீரிமலைக்கு கிட்ட வந்துட்டோம். அக்காண்ட வீட்டை போய் வந்து கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே. இங்கே அன்றைக்கி வேறு போட்டு நிற்கிது பட்டம் கட்டிக்கன்று. இன்னும் பட்டை கால முடியலைங்க ஓட போகிறாங்கன்னுட்டு. என்ன செய்கிறது, எங்களோட வாழ்க்கையும் இப்படியே போகுது. வயசுகள் போகிறதுன்னு தெரியல. தம்பி போத்தின்ட்ட வீடுறா, போத்தின்ட்ட வீடு அதுதானே. அப்போ நீங்க நிற்கிறேன் அதாடா விட்ட இங்கெல்லாம் உறைஞ்சி போட்டாங்க அவளா அப்பா.
உடஞ்சி ஒரு கோட்டை ஏற்றியாச்சு. ஓமா வேலை கடும் வேலைண்ணா. அக்கா கிட்ட தான் தெரியும் வேலை இந்த திருப்தி இறங்கல் எப்படி இருக்குதுன்ட்டு. ஒரு சில ஆளுக்கு அடிக்குண்டா அதிர்ஷ்டம் எல்லா பக்கத்தாலையும் அடிக்குதான். அக்காவுக்கு நல்ல மனசு வேணும், பஞ்சம் இருக்கக்கூடாது மனசில். ஓ இங்கே வந்தாலே நாயிராப்பா. ஐயோ கேளாத என்னால் என்ன கேளாம போ. அம்மா இல்லை என்ன சொல்லுது பெயிண்ட் ஓகே இருக்குதா இல்லாட்டி என்ன மாதிரி? ஆ ஓம் உருட்டு தானே எடுத்தேன்னு. சரி அடிச்சு முடியல. ஒரு கோடை ஏற்றிக்கிறாக்கு அடுத்த கோட்டை ஏற்றும். நீ சொன்ன மாதிரி நாங்களும் செஞ்சிருக்கலாம் தான். ஓ இது என்னப்பா கம்பிக்கும் சாடையா வெள்ளை கொடுத்துக்கூட போல. அது கிடையாது அவசரமாக கொடுத்துக்கூட போல வெள்ளை அடிக்கப்போன்னு சொன்னவர். ஆனால் ஒன்றும் நைத்தி கிடக்கு போல சும்மா அடிச்சிருக்குதா. இது உறைஞ்சிருக்காரு கூட என்ன இது இது புது கதை தான். அது ஒரு பெருசாக இது உறைஞ்சிருக்காங்க இல்லை நிலான உறைஞ்சோம். கலர் பிரச்சனை இல்லைண்ணே ஓகேண்ணே. அளவாக கலருண்டா என்ன பில்லருக்கு கொடுத்ததானே. பில்லருக்குள்ளே பெயிண்டை மிக்ஸ் பண்ணி போட்டு ஏற்றுறது 2 நாளைக்குள்ள கடும்பேலே ஆகக்கூடாப்பா. ஆ இதுக்கு ஃப்ளோர் பெயிண்ட் இது ஒட்டு கடிக்கு தான் பெயிண்ட். அதுக்கு பெயிண்ட் அடித்தா தான் அதை எடுத்து காட்டு. விளையாடி எடுத்து காட்ட உள்ளுக்கு பா. தங்கச்சி பெயிண்ட் என்னத்தான் அடித்தவங்க? ஆ ரோலராலே அதே கையாலேன்ட்டு என்னதான் அடித்தேன் கையாலே. அப்போ எல்லாம் படி எல்லாம் உறைஞ்சினவே. ஆ பார்த்தீங்களே ஆ இல்லை இல்லை அம்மா வேண்டாம் தேவையில்லை தான். ஒரு அம்மாவை கூப்பிட்டு என்ன செய்கிறேன் நான் சும்மா அவையில் வேலை செய்யக்குள்ளே வந்திருக்கணும் முறைக்கு. இன்னும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை நேற்று வேற இருந்தால் அவை கொஞ்சம் வேலை தூரம் முன்னாடியாக நேற்று போயிட்டோம். லைட் ஒன்றும் இல்லையா புள்ள? லைட்டு போட்டேன். சரி ஓகே ஓகே. என்ன சாமான் வண்டி கேட்கணும் பாம்புறோம். 3 வாழை பில்லர் வண்டி கிடக்கு. பில்லருக்கு கலந்து அமைச்சுக்கிற பெயிண்ட். கோஸ்வே வாணிஸ் இது நிலைக்கு. இது என்ன சாமான்? பிரில்லியன் ஒயிட். ஓ இதுக்கு போல நில கம்பிக்கு இதுதான் கலந்த பெயிண்ட் போல. என்ன சாமான்? வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டியா என்ன ஆமாண்டா போய். ஆல்ரெடி பில்லெல்லாம் வைக்க சொன்னால் வைக்கும் பிரச்சனை இல்லை. டின்னர் உள்ள என்ன இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் உறைஞ்சினா என்னடி திருப்பியும் டி என்று தான் வருது.
அதுக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, பார்க்குறாங்களும் எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை, ஒரு சில பேர் பிரச்சனை தானே. இந்த பெயிண்ட இந்த பெயிண்டை பார்க்க எனக்கு என்ன ஞாபகம் இருந்தால் எங்கட வீட்டுக்கு முதல் தடவை இதே மாதிரி தான், கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பூட்டிக்கிட்டாங்க உள்ளுக்கு நான் திறக்கணும், உள்ளுக்கு அரைக்கு அடித்தது பெயிண்ட். அப்புறம் திறங்க எங்கே தம்பியாக்கள்? வள்ளிக்கு போயிட்டு வந்தீங்களே. அப்போ நீ அடுத்த ஹோட்டல் ஏற்றி போட்டு இப்போ ஒருக்கா தானே அடித்த வேணே இதுக்கோ? அப்படி இல்லையே, அது அப்படி இல்லை. அது உங்களுக்கு அப்படி இருக்குமா? அவர் எனக்கு ஒரு கோடு தான் அடிச்சேன்னா உள்ளுக்கு 2 கோடு அடித்த கதை. உள்ளுக்கு 2 கோடு அடித்த கதை ஒன்று கதைச்சேன். இப்போ என்ன சொல்லலாம், இப்போ சிவர்களுக்கு வந்து புட்டி இழுத்து அடித்தா தானே அந்த ஃபினிஷிங் வேறு. இது வந்து வெறும் சிவரில் அடிக்கிறானே, அவன் அந்த பள்ளம் மேடுகள் தெரியும், அது நோமல் தானே. உங்கள் அனுபவங்கிட்ட பழைய வீடு நாங்கள் இருந்த வீட்டுக்கே இப்படி தான் அடித்தாங்க. வெள்ளைக்குள்ள கருப்புக்கு வந்து நான் தான் கலர் மிக்ஸ் பண்ணி அடித்தேன், நான் சோந்து சுமன் எல்லாம் சேர்ந்து பிடிச்சி கொண்டு கலர். இனி வந்து இதுக்கெல்லாம் அடிப்பினம், இதெல்லாம் உறைஞ்சி வடிவாப்பா அந்த அண்ணாக்க வடிவா செய்வினம், இதெல்லாம் வடிவா உறைஞ்சி இதுக்கெல்லாம் சீலர் அடித்து வாணிச்சு அடிப்பினம். சரியே, மற்ற இந்த கதவுக்கெல்லாம் அடிப்பினமா அடித்தா தான் பாவிக்கும், இல்லாட்டி எல்லாம் நேர காலத்தில் எல்லாம் பழுதாகப்படும். இதெல்லாம் அடிச்சிருக்கான் டவலில் பெயிண்ட் அடிச்சிருக்கான். இன்னொரு கோட் சும்மா அடிக்கலாம் போல சாடையா அடிச்சுட்டு தான் போட்டுறது. அங்காள அறையா ஆனால் பெயிண்ட்டுகள் அடித்தா கூட ஒரு இதாக தான் இருக்குமே, நல்ல கலர் தான். நான் தான் சொன்னேன் வெள்ளையில் இந்த ஒரு வேஸ் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சு இதெல்லாம் நோமலாக ஒரு அமைதியான கலர். அப்போ விளங்குது, இந்த பச்சை, நீலம், சிவப்பு, ரோஸு. பார்த்துட்டியே கேட்டா நேற்று அவடத்துல இருந்து சிவாஜன்னால இருந்து இப்படி போட இப்படிதான் கிட்ட வச்சு இப்படி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு திடீர்னு அந்த போல்கள் பேய்கள் வரும், துணுக்கிட்டு அடிச்சு பயந்து அந்த இப்படி எரிஞ்சு வந்து அடிக்கிற மாதிரி நடுக்குனாண்டாப்பா. அப்படியே இது எங்க அந்த தூக்கி வெளியில வச்சுக்கிறீங்க? ஓகே, இப்போ இவ்வளோ வந்து அன்வேயில் நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்க சொன்னது வந்து ஆக்கள் இருந்தால் கொஞ்சம் அதை இதை வந்துருக்கோம். ஓகே, இதெல்லாம் வடியாக பாருங்க, அம்மாட்ட சொல்லுங்க, அவையில் நீட்டாக செய்வேன். நம்பிக்கைக்குரிய ஆக்கள்லாம் இருந்தாலும் ஒரு நின்று வடியாக எல்லாம் முறைஞ்சி குறை நிறைகள் இருந்தால் அவையில் போக விட்டுட்டு அப்புறம் எங்கள்கிட்ட சொல்லாமல் அவையிட்டே சொல்லி செய்ய சொல்லுங்க. மற்றது எதுக்கடா அம்பி இப்போ நிலத்துக்கெல்லாம் அடிக்க போனால் அப்புறம் கொசு கூடிடும்டா. கொசு கூடிடுமெண்டேன்னா அப்புறம் அதான் நிலத்து பெயிண்ட் அடித்தாலும் மெடுபடுமாடா. நிலத்து அடியா சொந்த இந்த ஒட்டுக்கு உதுக்கும் இந்த ஒட்டுக்கும் அடிச்சோம். அவள்கிட்ட நம்பர் இருந்தால் போடுவார். ஓஃபர் ஆப்பன் ஞாயிற்றுக்கெல்லாம் வேலை ஆஃப் பண்ணுற ஓகேண்டா, போனோம் என்ன ஓகே வேலை பார்க்க இல்லை ஒன்று கலர் அப்படி இருக்குடா. ஓகே இருக்குண்ணா. நீ அந்த மற்றது இப்போ விளிம்புக்கும் வந்து ரெட் அடிச்சுட்டு வலிக்கு செகண்ட் கோட் அடித்து விளிம்புக்கும் சிவப்பு அடிச்சுடா சரி. மற்றது பிள்ளைகள் கொஞ்சம் சொல்லுங்க, அப்பா இந்த ஆண்டு தோஷம் வருது உங்கள் தம்பியாகல கொஞ்சம் சிவர் வழியே ஊற்றியில் கொஞ்சம் பிரட்ட சொல்லி ஏன்டா அப்போ தான் பாராகல கொஞ்சம் ஏடா கொஞ்சம் எடுத்துக்காட்டாக இருக்கும். ஏன்னா பழைய வீடு மாதிரி இருக்கும். ஏன்னா என்னென்னு சொல்லுவேன், என்னென்னு சொல்லுங்க சிவராக ஊற்ற பிரட்ட சொல்லி அதுலேயும் பிரதானமாக முன்சுவா இருக்கு கீரை சொல்லுங்க. சரியே, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். என்ன அம்மா வந்தால் சொல்லுங்க கேட்டாண்டு எப்போ அப்பான்றது
வந்து நிற்கிறான். எப்போ தோசம் அப்பாடா? இப்போ இந்த மாதம் 28. அடே பணங்காட்டு எங்கள் அம்மா வருவாம்மா வராமா பணங்காட்டு என்ன ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்த கண்டுக்கிறா இல்லை கணக்கு எடுக்கிறா இல்லை என்ன விளக்கம்? ஆ எங்கே போட்டு வர இப்படி களைச்சி போய் வர ஆண்டா எங்கே போயிட்டு வர? பட்டாஞ்சிட்டா பட்டக்காலம் முடிஞ்சு இல்லை? பெயிண்ட் என்ன கலர் பிடிச்சி கொண்டு உனக்கு? பெயிண்ட் கலர் பிடிக்கல என்ன காய்ச்சிங்க? ஆ என்ன என்ன திருப்பி உறைஞ்சி அடிக்காட்டி எல்லா ஜீவனுக்கு ஒன்று கடிப்பேன்னு சொன்னியா? ஆ நீ சும்மா அடிக்கிறது நானே என்ன டேய் சொன்னியா அப்படியா? சொல்லலையே. ஆ கலர் பிடிச்சி கொண்டு நீ என்ன கலரில் அடிப்போண்டு எதிர்பார்த்த? நீ இந்த கலர் தான். அது என்ன கலர்னு சொல்ல சிட்டா ஹட்லண்ணா டாய் இங்கே வாடா கிட்ட வாடா. ஒரே ஆசன்றது ஆசன்டா என்ன கலர்? அடே உனக்கு இங்கிலீஷ் தெரியுமோ? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமோ? ஆ பட்டன்டா என்ன? இங்கிலீஷே தெரியா? நீ சொல்ல பட்டன்டா என்ன தெரியா? பட்டன்டா என்னடா? பட்டன்டா என்னடா? அக்கா கூப்பிட்டு ம் அவ்வளோ அக்கா கூப்பிட்டு போயிட்டு என்ன சாப்பிட்டேன் மதியம்? புக்கையும் சம்பளமோ? யார் செஞ்ச? ஆ அம்மாவோ? அது என்னடா புக்கை பால் 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 புக்கை பால் புக்கையும் சம்பளமாடா? ஆ அப்போ இந்த பள்ளிக்கும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை இப்போ ஏன் போயிருப்பேன். ஒரு பாவி எப்போ வந்தாலும் உடனே தாய்க்கு அடிச்சு சொல்லி போடுவாள்றாப்பா. அப்புறம் தாய்க்கு ஆடிட்டு நாங்கள் அவர் மட்டும் நாங்கள் நிற்கும். வேறு என்ன புது நாங்கள் சொல்லுங்கடா. சும்மா இருக்குல்ல விசாராகடாக்கு ஆடி காட்டுங்க 2 பம்பலா. ஏன்டா என்ன நாடி காட்டு? ஓமோ நாடி காட்டுதா? என்ன பாட்டுக்காரரு? என்ன பாட்டுக்காரரு? என்ன ஒரு பாட்டு விருப்பம் இல்லை? ஆ அடே பம்பலா செய்யுங்கண்டா பொழுது போடும். ஆடிங்க 2 பேரும் போட்டிக்கு ஆடுங்க. நல்லா ஆடுறீங்களோ அவைக்கு அவர் பரிசு தருவேன். அவர் தான் 500 ரூபா தரேன் சரியா? ஆ ஆடிக்காடுங்க ஆடுங்க. ஆ 2 வேலை சும்பலிக்கா ஜும்பர் அந்த பாட்டு காடுங்க. என்னடா அவன் அடியே தான் இருக்கா? நீ என்னடா நீ இறங்கண்டா இறங்க மற்ற உங்கள் 2 பேரும் சொல்லிக்கொள்கிறேன். அப்பா இந்த தோசம் பெறுது ஆக்கள் எல்லாம் பெறுவாங்க. வீட்டு சிவர் ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்க முடியும் வழியாக ஊற்ற விரட்டி விடுவோமா? சரியா? ஏன் பிரெட்டானே தங்கச்சி மூத்த பார்த்தீங்களே? அப்போ அவளை 2 தான் கட்டிக்காரிக்க ஒரு மட்டும் தான் பிரெட்டையில் ஓன் பிரெட்டையில் ஓன் பிரெட்டானே என்னென்ன ஊற்ற விரட்டினவன் எங்கடா நீ? எங்க நீ இப்போ வேடிக்காட்டா? இஞ்சி வா ஹோதாரி இஞ்சி வா. ஆ சரி இஞ்சி வா. தெரியவே இல்லை கவர்ட் மலைக்கு இஞ்சி வா. ஆடுங்க 2 பேருமா பாட்டுன்னு ஒரு ஆடு. இந்த பாட்டு போடு. என்ன 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 அதில் இது பேம்படியில் எங்குருவி 7 படிச்சு அதை போட கேட்டுக்கான ஆடம். நான் ஸ்டெப் சொல்லி தரேன் ஆடுங்க சரி. இப்போ பேம்படிக்கிறேக்கா பேம்படி இல்லை சரியா? பேம்படியில் சரி வாங்க அடே வாங்க என்ன ஆக்கி ரெடி ஊத்துறா
யாரு கொண்டா நீங்கள் ஆளையாவது மாறிமா இப்போ நாங்கள் 2 பேரும் அடிப்போம் கிடையாது நீ படியா ஜூம் பண்ணி காட்டோம் காது இங்கே நீ அவனை அடிக்கா நீ யாருண்டாப்பா 500 ரூபா வேண்டாம் அவனுக்கு தாவணி இல்லையம் மனச கொள்ளை அடிச்சவன் அப்ப இங்க பாரு சிங்கள பாட்டு பியாசலா துருவலா ஆதரு பேரு கரவட்டி மைனா நான் வந்துடுவேன் நீ எங்கிட்ட இந்த அண்ணா மாமா சேர்ந்தாடு நவாந்தூர மீன் எங்கிட்ட ஆட்டாத வாள் அப்படி அதான் ஆடுவேன் என் மனசு கொள்ள அடிச்சவ நல்ல விசாராக்கி போட்டு நம்ம எடுக்கிற ஸ்டெப் அது இங்க ஆட்டம் இங்க ஆட்டம் பாருங்க இப்போ முன்னா பருவம் இல்லை அதுதான் இந்த ஆட்டம் பார்க்குறாங்களே இப்போ என்ன முன்னா பருவம் இல்லையாண்டு இங்கே இலங்கையில் முன்னா பருவம் எனது கந்தர் மடம் குழி வந்ததுமே நெஞ்சுக்குழி நோவுதடி சுண்டுக்குழி வந்ததுமே நெஞ்சுக்குழி நவக்குழி அந்த காவு நான் வறண்டு பாருதடி கையோடு சுகம் அற வரல ஓ சரி அக்கா வேலை முடிஞ்சு வந்தீங்களா இல்லாட்டி வேலை முடிச்சுட்டு வேற சொன்னவளோ அவள் வேலை முடிஞ்சு வந்தவா என்ன வீட்டுக்குலாம் அவள் ஏன்டா அட வேணாங்கட்டி ஏன்டாப்பா அப்படி இருக்கிறேன் அக்கா இங்கே இந்த ஞாயிறு வீட்டுக்கு அப்படியே அங்கே சொல்லி போட்டு கதவை தூக்கி சாத்தி வேலை இல்லை அது கதவு இல்லானே அப்படி உள்ளடத்தான் பார்க்கும் நீங்கள் அதுக்கு சொல்லி வளவுங்க உள்ளுக்கு போகக்கூடாது என்னண்டு உள்ளுக்கு போகக்கூடாது வடிவா எல்லாம் சுரண்டி அடித்தவன் எல்லாம் உங்களுக்கு திருப்தி வேலை பிரச்சனை இல்லை எத்தனை நடந்தேன் 3 பேர் நேற்று 3 பேர் எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் உறைஞ்சினவை அதே மாதிரி நிலையிலும் வடிவா எல்லாம் உறைஞ்சி தான் வாணி சடிக்க சொல்லுவோம் சரியா வேறு குறை நிறைய ஒன்றும் இல்லையா அண்ணா நீங்கள் செய்கிற உதவிக்கு இது அப்புறம் நாங்கள் எப்படி சொல்கிறோம் அப்படிலாம் கேட்க உண்மையாக ஏன்னா இப்போ உதவி செய்கிறன்றது வேறு ஆனால் வேலை செய்கிறத குறை நேரம் வந்தால் கதைக்கணும் கட்டாயம் வடிவாக செய்யணும் மற்ற நான் இப்போ உங்கள்ட்ட சொல்லி கிடக்கிறேன்டா இப்போ தோசத்துக்கு முன்னே கொஞ்சம் ஊற்றியல் கிடட்டி சொல்லி ஓ ஏன்டா அப்போ தான் கொஞ்சம் தோசத்துக்கோ தோசை பற்றி அந்த வருது இப்போ இந்த உங்களோட கதை 28 ஏர்போர்ட் போகிறோம் எப்போடா 27 போகணும் அப்பா இன்னும் போகல போனால் நான் ஒன்று வரேன் நான் வெளிநாட்டுக்கு ஒன்றும் போகல நீங்கள் இப்போ பிள்ளையாங்க எங்கே அப்பாவையோ அப்படி அப்பாவுக்கு அது அவர் போவார் பிரச்சனை இல்லை அப்பாவுக்கு 7 தான் நான் கொண்டோம் இப்போ 7 தான் 28 நிற்க மாட்டேன் 28 எங்களுக்கு ஓட்டம் கொண்டு இருக்கேன் ஏடா 13 வாரன் 12 19 27 அப்போ ஒன்று நீங்கள் 30ஆம் தேதி வைங்க இந்த மாதம் ஏன் இல்லாட்டி இந்த மாதம் 30ஆம் தேதி வச்சுருக்கிறோம் மாசி மாதத்தில் 30ஆம் தேதி யாரும் உங்களை கொண்டாடும் இப்போ நான் அதான் உங்களை இப்போ உங்களெல்லாம் சின்ன ஆக்கள் தானே இப்போ அவங்கள்ட்ட ஒன்றும் கேட்கல அது குறை நிறைய இருந்தா நான் அன்றைக்கு அவர் இந்த சீட்டு போட்டு அன்னையிட்ட கூப்பிட்டு சொன்னேன் அக்கா வந்து குழம்பி கொண்டிக்கிற சீட்டு கண்டு உங்களுக்கு அப்படியும் வாரக்கிழமை அதான் இப்போ நீங்கள் கேட்கல நான் தான் கேட்குறேன் சரியா வாரக்கிழமைக்குள்ளே உங்களை சீட்டு வந்துடுமா தனியாக வேறு ஆக்கள் வந்து கூட்டிடுவாங்க சரியா வேறு இப்போ இந்த வேலையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எப்படியும் நாளைக்கு வந்தால் நாளைக்கு இல்லை நாளண்டைக்கு வேலை முடியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக இது பின்ன வெளியில் 2ஆவது கோட்டை ஏற்றலையாகும் வெளியில் ஏற்றலேருந்து சொன்ன மாதிரி கிடக்குது அவர் ஃபோன் பண்ண அவர் எடுக்கிறார் இல்லை அப்புறம் என்றால் முடிச்சு விட்டா சோழி இல்லை இப்போ ஜூ சர்வீஸ் உண்ட ஃபோனில் இந்த அடிவா 074 விதியே ஜூ சர்வீஸ்
அப்பாக்கா 28 தோசைண்டா நாங்கள் எப்படி உங்களுக்கு அந்த மாத காசாக இருந்தால் அது எத்தனை 17 எத்தனை வரும் 29 வந்தேன்டா இந்த முறை அப்படி வெளியே தான் வரணும். அப்போ உங்களுக்கு மாத காசு தர்றதுக்கு முன்னமாக வந்தோம்னு சொன்னால் அப்படி 28 நாங்கள் ஒரு 24 25 வருவோம் திருப்பி சந்திப்போம். சரி இப்போ உங்களுக்கு வேலையில் ஒரு பிரச்சனையும் இல்லையா? எல்லாம் ஃபுல் கிளியரா? அப்போ இப்போ வேலை முடிச்சு போட்டவே சொல்லி வந்தேன் வேறு செய்யணும் வேலை ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி அப்போ அண்ணன் ஆசைப்படி எல்லாம் செஞ்சாச்சேண்ணா. ஓகே இந்த முண்டுக்கு ஒரு சின்ன கதை கொண்டு இருக்கா போட்டு விட்டா நல்லா கிடக்கும் போல் கிடக்கேண்ணே. யாரு இரும்பில் நினைக்க ஒரு 10-15 வரும் போல ஒரு கதை கொண்டு போட்டு விட்டா நல்லா இருக்கும் போலக்கு சிலம் யோசிக்கும் எனக்கும் ஒரு நல்ல மனசாக தான் கிடக்கு. நவாக காட்டிலும் உங்களை கேட்டு கொடுக்குறாங்கண்டு ஏடா நேய் வருதுடா குழந்தை பிள்ளைகள் இருக்கிற இடத்துல நேய் வந்தால் அப்புறம் அதால் புது வருத்தம் வந்துடும். நாயல் பூனியலாலே என்ன வருத்தம் பெரும் சொல்லுங்க. அது பிறகு இன்னும் சிக்கலாக கொண்டு வந்துருமாக்கா அவங்க வரைஞ்சி வாங்க எப்படி இருக்கிறாங்கண்டு எப்போ பார்த்தா பலியெலாம் ஓடுபடுத்திக்கிறாங்க. அப்போ அதால் இது செய்வோம். சரியக்கா அப்போ நான் கிளம்பட்டேன் என்ன அவ்வளோ தானே வரணும் நீங்கள் சொல்கிறக்கு இல்லையா? அது ஓகே அது நன்றி. இதில் விடுவோம் பாரு புதுநாங்கள் ஒன்றும் இல்லையே கீரி வேலையில் மலைகளே வெய்யது மழை வெயில் இப்போ எங்கே வெயிலே போட்டு வரீங்க எங்கே தூரமே கீரி வேலைக்கா எத்தனை போனீங்க வேலைக்கு? 8:30க்கு என்னத்தில் போனீங்க போய் எத்தனை இப்போ பாருங்க மதிய சாப்பாடு அப்போ இவைக்கு சாப்பாடு உடம்பு செஞ்சு எவ்வளோ உங்களுக்கு சம்பளம் இருந்தது? 2000 காசு தர இல்லை தருவீங்க தானே. ஆனால் சம்பளம் 2000 பரவாயில்ல கொஞ்சம் வேலை சுடுமா பயங்கர துணியாக இருக்கும் அந்த டைமில் இருக்கு. அப்போ நெல் இப்போ காய போட்டுட்டு வந்தால் இப்போ அதை நாளைக்கு பிடிக்க ஒரு வாய்க்கில் அள்ளி 2 பேர் பிடிக்கும் அள்ளி போட்டு மாறி மாறி அள்ளி போட்டு 3 நாள் நீங்கள் இப்போ ஒரு வாய்க்கு பிடிங்க அது கலந்து செய்யும் தனியாக ஒரு வாய்க்கு பிடிச்ச 3 பேர் ஒரு இதில் நின்றோம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்பாங்க. என்ன அந்த வெயிலுக்கு காயிற அப்படியா அந்த சொன்ன வருதா சுன விட்டு போட்டு வெள்ளாம் கொட்டி காய விட்டுட்டு காலால் அந்த மாட்டு உழவு மாதிரி காலால் தள்ளி தள்ளி பிறகு நீங்கள் காலாவுக்கு தான் நாங்கள் தின்றோம் வேணா வேலை கஷ்டம்தான் செய்யலாம். சோத்தில் நாங்கள் கையை வைக்க சேத்துல வைப்பாங்க காலை என்னோட பாட்டுக்கிறாங்க என்ன 12 மணி வெயில்னு சொல்லிக்க பயங்கரமாக. சரி ஏதோ என்ன செய்யறதுன்னா 4 பிள்ளைகளா 4 பிள்ளைகளா போச்சு. அப்போ நீ என்ன நம்ம சரி அப்போ நாங்கள் வளர்க்குறவேனாக்கா சந்தோஷம் படிப்பிச்சு விட வேண்டிய இவனை என்ன ஆக்க போறீங்க நீங்கள்? எனக்கு தெரிஞ்சு இவனை ஒரு உழவனை ஆக்கி விடுங்க. நீங்கள் என்ன உழுது கொண்டு தெரியா தெரிஞ்சாவாடா இங்கே வா இங்கே வா அக்கா நான் சொல்லட்டும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இவனை ஒரு உழவன் ஆக்குங்கோ இவனை ஒரு புலவன் ஆக்குங்கோ இங்கே வாடா இவனை ஒரு கிழவன் ஆக்குங்கோ. இப்போவே கிழவன் மாதிரி தான் இருக்கிறாள் என்னடி அடே புலவா இவனுக்கு சொல்லி கொடுறா கிழவா நீ உழவான்னு சொல்லி. சரி அப்போ வரம்மாக்கா நான் போட்டேன் சந்தோஷமா வேலை எல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் அவருக்கு காசை கொடுப்போம். அவருக்கு அண்டைக்கு பாருன்னு போங்க உங்களுக்கு நான் அவருக்கு அண்டைக்கு 80,000 ரூபா போட்டு விட்னாங்களக்கா முதல் சாமானம் வாங்குறதுக்கு. அதேமாதிரி கூலி காசும் 40,000 கேட்டவர். பிறகு வேலை முடிய மிச்சம் தர சொல்லி உங்கள்கிட்ட பில்லே கொண்டு வந்தவரோ எனக்கு வந்துடுறேன் பாரு அவருக்கு 80,000 ரூபா போட்டது. பெயிண்டிங்குக்காக அந்த 1 லட்சம் தந்த அண்ணன் இருக்கிறாரோ அந்த மிச்ச குறைக்காசு வருமென்றால் அதையும் தானே செய்கிறேன் கட்டாயம் பெரும் தானே கொஞ்சம் நான் இப்படியெல்லாம் பெருமன்னு எதிர்பார்க்கல இந்த எல்லாத்துக்கு செய்து தந்துடுறேன் ஒரு மெனசராயிரம்
பெரிய ஒரு உதவி பெரிய ஒரு நன்மை. ஒன்றுக்கும் யோசிக்காங்கோ, என்ன நடந்தாலும் நாங்கள் நிற்போம். உண்மையில இந்த இது கிடைக்கிறாங்க கரெக்டா ஓட்டு இந்த லாத்துக்கு இந்த பிராண்டை போட்டு இந்த பெயிண்டிங் இதாண்டு இன்னைக்கு இந்தலாம் இருக்கிறான்னு சொன்னால் அது உங்களால் தான். இன்றைக்கு நாங்கள் எங்கே உயிர் இருக்கிற வேணும்னா நாங்கள் மறக்க மாட்டோம். மற்றது இந்த ஒட்டுக்கும் ஒரு பெயிண்ட் அடிக்க சொல்லுவோம், பார்ப்போம். இதுக்கு ஒரு சின்ன கதை உண்டு, அவருடைய நைஸாக காய்ச்சி செட் பண்ணுவோம். சரியே சின்ன அந்த இரும்பு கதைவிட அவர் எங்கட எங்கட ஆள்கிட்ட சொன்னாலும் சுபாஷ்கிட்ட சொன்னாலும் எங்களோட மீட்டரே எங்கடாக்க அளக்குற மீட்ரு இது டேப்பே எங்கடாக்க பழசுண்டா பரவ எடுத்துனா போகிறா அடே உழவா தள்ளின்ட்டா கொஞ்சம் குழவா நீஞ்சு வாடா பா மீட்டர் எடுத்துனா அளவன் எடுத்து கொண்டு போவோம். எடுத்து கொண்டு ஆள்கிட்ட கொடுத்தாலும் ஆள் எங்கட என்னடா இது பழசு இல்லையாக்கா இது என்னென்னு சொல்கிறேன்னு தெரியாது கொண்டா புதுவல்ல கைதோட ரேச்சில்ல இவனு ஆக்கசிக்க இது என்ன நீ தொட்டு போட்டா இருந்தா ஒரு மாய்த்தாங்க விடுவா இது இதா 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 அவங்கள்ட்ட சொன்ன அளந்து அனுப்பி விடுவாங்க விடுங்க பிள்ளை ஒரு வேலை தண்ணி அள்ளி கொண்டான் அஜா கொட்டி டக்கண்டா அழைக்கலாம் இல்லை அழைக்கலாம் நான் கிடந்து வந்த இடம் பிள்ளையா கிடக்கு. ம் பார் கொஞ்சமா ஓகே தேங்க்யூ ஸோ மச். சாப்பாடு உன்னை பார்த்தா இந்த சாப்பிட்றாள் ஐயாடாக்கு படியா சாப்பிடு. சரி அப்போ நான் போயிட்டு வரோம், மறுபடியும் சந்திப்போம். ஏன்னா பாயா பாய் பாய் சி யூ. அக்கா என் குறை நிறையண்டா அவர்கிட்ட சொல்லி வடிவாக செய்வீங்க. ம் உண்மை இப்போ தான் பார்க்க வீடு மேய கிடக்கு. அப்போ முதல்ல என்ன கிடந்துன்னு கேட்காங்க சொல்கிறேன். என்னடா சொல்லு சொல்கிறா வேணாங்கடி அப்படியே தூக்குறாளே சொல்ல சொல்லு. ம் சொல்கிறா என்ன என்ன சொன்ன சொல்லு. முடி கிளர் அடித்தேன் எல்லாருக்கும் அது ஒரு பிரச்சனையாக தாங்கடா பொறுங்க வார். சரி ம் சரி வாரமே சரி அக்கா என்ன வாரம்மா ஓகே சந்திப்போம் பாய் பாய். ஓகே அப்போ சந்தோஷமான தருணம். மறுபடியும் அக்கா உங்களோட துவசத்துக்கு முதல் தான் இனி இதே வேலை முடிச்சு விட்ருவாங்கல்ல. இன்றைக்கு எத்தனை தேதி 13 8 சும்மா சொல்லி பார்த்தேன் எல்லாட்டா இருக்கிறீங்க உண்டு. அப்போ இன்னும் 20 நாள் கிடக்கு, ஒரு 15 நாள் கழிச்சு பாரம். சரியா அது மட்டும் மிஞ்சா ஊத்தையாலும் பீரியட்னா பொலிஸில் படிச்சு கொடுப்பேன். வந்து எந்த பொலிசா யாரு சப்போர்ட் இருக்கும் பிள்ளை ஊற்ற விரட்ட மாட்டுது அச்சா குட்டியா இவன் பிரட்டுவான் போல. இவன் இப்போ எனக்கே பிரட்டி கொண்டிக்கிறான். வரக்குள்ள அதில் ஊத்த பிரண்ட் இருந்தா கட்டி தூக்குவான் தலை ஊத்த. நான் சொல்லட்டும் நீ தான் பொறுப்பு ஊற்ற விரட்டாக சொல்லி தருவோம். சரியோ இப்போ இது நேற்று பிரட் நேரம் உடனே சொல்லி தரான். அது நீ பொறுப்பா நேற்று தான் பிரட் ஐயோ சரி 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 பாய் பாய் பாய். ஓ உன்னை தவிர முழு பேர்